2 பேர் இருக்காங்கம்மா. பிரேம்குமார் ஒருத்தர் இருக்காரு, ஏழுமலைன்னு ஒருத்தர் இருக்காருமா. 2 பேர் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் சார். அவர்களிடமிருந்து தொடர்ந்து பேசுங்க சார். இவங்க 2 பேர் மட்டும் விசாரிச்சுட்டு இருக்கோமா. மற்ற இன்னும் 4 பேர் பிடிக்கிறது தனிக்குழு அமைச்சிருக்கோமா. அந்த 2 பேரிடம் என்ன மாதிரியான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருது சார்? விவரங்களை சொல்லலாம். அவங்க வந்து அது குழந்தையுடைய மாமா இருக்காரு, தாய் மாமா முருகன் சொல்லிட்டு, அவருதான் அந்த மாதிரி பண்ணாரு இவங்க சொல்றாங்க. இவங்க 2 பேரும் அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்தது வந்து அவங்க மாமா தான் கொடுத்ததா சொல்றாங்க. நான் அவர் முருகன் இன்னும் பிடிக்கலாமா. இப்போ குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சென்னைக்கு கொண்டு போயிருக்கதா சொல்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் இன்னும் கான்டாக்ட் பண்ணணும். அவங்கள கண்டுபிடிச்சு விசாரிக்கணுமா. சார், இணைப்புல வந்து தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது இணைப்பில் பாடம் நாராயணன், சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் ஏற்கனவே காலையில சொன்ன மாதிரி இது வந்து ஏதோ ஒரு இடத்துல நடந்த விபரீதமா பார்க்க முடியாது. இன்றைக்கு வந்து பல குழந்தைகளுக்கு வந்து போதை பொருட்கள் வந்து சுலபமாக கிடைக்கிறது. சாராயத்திற்கு அருகிலே இருக்கிறதுனால பள்ளி சிறுவர்கள் வந்து இந்த மாதிரி மது அருந்தாய் கொண்டிருக்கிறது. அது போக போதைப் பொருட்கள் குழந்தைகள் அடிமை, குறிப்பாக பள்ளியிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போவாங்க. பள்ளி சிறுவர்களை கூட பலர் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான எல்லாம் ஒரு பழக்கம் வந்து நிறைய வந்திருக்கிறது. அது போக கஞ்சாவிலிருந்து பல பழக்கங்கள், இந்த போதை பாக்கு பழக்கங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எளிதில் குழந்தைகளுக்கு இது கிடைக்கும் ஒரு சூழலா இருக்கிறது. இந்த ஒரு விஷயம் திருவண்ணாமலையில நடந்த விஷயத்துல வந்து தாய் மாமனே அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கிறதா தகவல்கள் கூறுகின்றது. பல இடங்கள்ல வந்து அப்பாவோ அண்ணனோ நெருங்கியவர்கள் வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பழக்கத்தை நண்பர்களோ ஏற்படுத்தும் ஒரு சூழல் இருக்கிறது. அரசு வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கூடுதல் கவனம், ஒரு விஷயம் நடந்தோன்னா தனிப்படை அமைத்து அந்த குற்றவாளிகளை வந்து தண்டிக்கிறதோ இல்லை அவர்கள் வந்து சிறையில் அடைப்பது மட்டும் தீர்வாக இருக்க முடியாது. அது வந்து ஒரு நீஜர் ரியாக்ஷன். பொதுவாக இன்றைக்கு சாராயம் வந்து எளிதாக குழந்தைகளுக்கு பள்ளி சிறுவர்களுக்கு கூட கிடைக்கும் ஒரு சூழல் இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு இன்றைக்கு வந்து அரசு என்ன செய்யணும்னா 50 மீட்டர்ல 100 மீட்டருக்கு அருகில வந்து பள்ளிகளுக்கு அருகில வந்து இன்றைக்கு மது கடை கிடைக்கிறது. அது வந்து குறைந்தபட்சம் வந்து 1/2 கிலோமீட்டர் தலையாவது தொலைதூரத்தில் இருக்கும் ஒரு சூழலை உருவாக்க முடியும். அப்பொழுதுதான் எளிமையாக கிடைக்காது. 2 விஷயம், ஒண்ணு வந்து அக்சசிபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு என்ன ஆகுதுன்னா எளிமையாக கிடைக்கும் பொழுது அதற்கு அடிமையாகும் சிறுவர்கள் கூட அப்ப குற்றச்செயல்களில் ஈடுபட்டாவது அந்த பணத்தை ஈட்டி அது மூலமாக அவர்கள் வந்து இந்த போதையில் நுகரும் ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆக ஒன்று வந்து ஒரு பக்கம் போதை சந்தைக்கு வந்து குழந்தைகள் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்த போதையினால் அவர்கள் வந்து குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஒரு சூழலுக்கு வந்து இளம் வயதிலேயே தள்ளப்படுகின்றார்கள். எந்த ஒரு நல்ல அரசும் வந்து இன்றைக்கு இலக்கு வைத்து சாராய வியாபாரம் செய்வது வந்து அனுமதிக்கவே கூடாது. அந்த அரசு வந்து இன்றைக்கு மது தொடர்பான விஷயங்களில் வந்து இளைஞர்களையும் குறிப்பாக பள்ளி சிறுவர்களையும் குழந்தைகளையும் கூட பாதுகாக்கும் சூழலுக்கு ஆனா ஒரு மாற்றுக் கொள்கையை இன்றைக்கு மது தொடர்பான விஷயங்கள் வந்து ஒரு மாற்றுக் கொள்கையை வந்து அரசு உடனடியாக உருவாக்க வேண்டியிருக்கிறது. அதற்கான ஒரு வேக்கப் கால், ஒரு அதிர்ச்சியாகத்தான், ஒரு அதிர்ச்சி தகவலா இந்த விஷயம் வந்து எல்லோருமே வந்து மனதை வந்து அவர்கள் கஷ்டப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அரசு வந்து இன்றைக்கு மதுவான கொள்கையில் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு வந்து சுலபமாக பள்ளி சிறுவர்களுக்கு கூட மது கிடைப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான போதைக்கு அடிமையாகும் தாய்மார்களோ மற்றவர்களோ குழந்தைகளுக்கு வந்து மது கொடுப்பது மட்டுமல்லாது பாலியல் வன்முறையிலும் ஈடுபடுகிறார்கள். பல குழந்தைகளும் பெண்களும் வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுவது யார் என்று பார்த்தீங்கன்னா மது போதையில் இருப்பவர்கள் தான் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். அதனால் மது போதையை தடுப்பதும் மது சந்தையை கட்டுப்படுத்துவது வந்து அரசுடைய முக்கியமான ஒரு கொள்கையாக, முக்கியமான குறிக்கோளாக இனி இருக்க வேண்டும் என்பதுதான் நிகழ போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். பிஞ்சு மனதில் நஞ்சை விதைக்கும் முயற்சியாக இந்த சம்பவம் எதை நோக்கி பயணமாக தெரிகிறது? ஒருபுறம் அரசு விழிப்புணர்வு கொடுத்தாலும் பெற்றோர்களாகட்டும் மற்றவர்கள் என்ன மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு? இந்த ஹேண்ட்ஸ் வாக்கு போன்ற விஷயங்கள்லாம் கூட இன்றைக்கு எளிமையாக கிடைக்கின்றது. ஒரு பக்கம் வந்து மத்திய அரசு தடை செய்து இன்றைக்கு இந்த மாதிரி போதை பாக்குகள் எல்லாம் தடை செய்யப்பட்டாலும் பல கடைகளில் வந்து சட்டத்துக்கு புறம்பாக விற்கப்படுகின்றது. அதை குழந்தைகள் வாங்குகின்றார்கள்.
பெற்றோர் வந்து எப்படி தடுக்க முடியும் என்றால் இது தொடர்பான விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து கூடுதல் விவரங்களை கொடுக்க வேண்டும். குழந்தைகள் ஏதாவது அவங்களுடைய நடைமுறையில் மாற்றம் ஏற்பட்டாலோ இல்ல அவர்கள் வந்து திருடுவது போன்ற விஷயங்கள் செய்தாலோ அப்படி என்றால் இவர்கள் இந்த மாதிரியான போதை சந்தைக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிகுறியாக கூட அதை யோசிக்கலாம். அதனால இன்னும் குழந்தைகளிடம் நெருங்கி பழகுவது, தினமும் பள்ளியிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் இது தொடர்பான விஷயங்களில் விசாரிப்பது, குழந்தைகளுடைய நடவடிக்கை மாற்றம் ஏற்பட்டாலும் உஷாராகி கண்டுபிடிப்பது போன்ற விஷயங்களில் வந்து பெற்றோர்கள் ஒரு நண்பராக குழந்தைகளிடம் பழக வேண்டும். அவங்க குற்றவாளியாக கூடாது. ஏதாவது தவறு நடந்தால் கூட அது எதனால் ஏற்பட்டது என்ற மூல காரணத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை பெற்றோர் எடுக்க வேண்டும். இணைப்பில் வந்தமைக்காக நன்றி சார். திருவண்ணாமலையில் குழந்தையை மது குடிக்க வைத்த விவகாரம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஞானசேகரன் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது குழந்தையின் தாய் மாமன் என்பதும் விசாரணையில் தெரியவந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.